கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு பலத்தோடு உங்களை நடத்தி வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில நாம் ஆண்டவரை இணைந்து ஒரு மனதோடு நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய இருதயத்தினால், நம்முடைய சிந்தனையினால், நம்முடைய ஆவியினால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மனப்பாட்டினால் தேவனை நாம் நன்றியோடு துதிக்க போகிறோம். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நாம் கொண்டாடி மகிழ போகிறோம். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஏராளமாயிருக்கிறது. தேவன் நம்மை நடத்தும் பாதைகள் ஆச்சரியமாயிருக்கிறது. வருகிற ஆண்டும் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, நம்மை பாதுகாப்போடு சுகத்தோடு பலத்தோடு தேவன் நடத்தி செல்லுகிற ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கும் பாடல்கள் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உமது துதியை சொல்லி வருகிறார்கள் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், ஆராதனையில எழுந்தருள் இருக்கிற தேவன். கர்த்தாவே, இந்த ஆராதனை நீர் பிரியமா ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் குறைகள் குற்றங்களை கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குவீராக. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீர். நீர் எங்களை விசாரிக்கிற தகப்பனா இருந்தீர். எங்களை காப்பாற்றுகிற எங்களுடைய நேசராக இருந்தீர். ஹல்லேலூயா. பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டாதபடி நடத்தி கொண்டு வந்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீயையும் தண்ணீரையும் கடக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அநேகர் வியாதியோடு கஷ்டத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறலாம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தின் நிழலினாலே நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் மூலம் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு இடத்துல உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவர்களை சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா இகபல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னும் உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. செயலில் மகத்துவமானவரே, யோசனையில் பெரியவரே, அதிசயங்களை செய்கிற உன்னதமான தேவனே, சர்வ வல்லமையுள்ள ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே சகல துதியும் சகல மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கண்மணி போல எங்களை காத்து நடத்தி வருகிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சொல்லுவோமா எல்லாரும்? ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை.
சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை. பாடுவோமா? ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்துகிறவரே, வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. பாடுவோம் எல்லாரும். ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. நீதிமானுக்காக வெளிச்சம்
விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயத்தாருக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக இருக்கிற தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அநேக நன்மைகளுக்காக, அநேக ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஆகவே எப்பொழுதும் தேவனை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துதிகளின் நடுவே அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. துதிகளின் நடுவே அவர் வீற்றிருக்கிறார். நாம் அவரை துதிக்க 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 நம்மேல் அவருடைய இரக்கம் வருகிறது. நாம் இருக்கிற இடங்களிலே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் எனக்காக விதைத்திருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்கள், என் புத்தி கேட்டாத ஆசீர்வாதங்கள், என் சிந்தை கேட்டாத ஆசீர்வாதங்கள், வேதாகம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்திற்கு தோன்றாதவைகளை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. beyond our comprehension, beyond our understanding. ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நான் இப்பொழுது கடக்கிற சூழ்நிலை ஒரு மோசமான சூழ்நிலை நான் கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற மேன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருடத்தை கடக்க பண்ணின தெய்வமே, இந்த வருடத்தை நாங்கள் விடுதலையோடு வெற்றியோடு கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம். உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். சங்கீதம் 100 சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த மகிழ்ச்சிக்கு அர்த்தம் இருக்க போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். துதி பலியை செலுத்த வந்தோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிப்போம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே. இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே. திரும்ப பாடுவோமா எல்லாரும்? துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுவோமா எல்லாரும்? ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே.
இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று தூக்கி நீரே மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று தூக்கி நீரே மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தி ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுவோம் எல்லாரும், ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உமை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உமை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே. இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே. ஆமென். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்த போதிலும் தேவன் நம்மை நேசித்தார். இதுவரைக்கும் நம்மை கைவிடவே இல்லை. புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் இவ்வாறு சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய உண்மை மிகவும் பெரிதாக இருக்கிறது. நாம் நம்ப வேண்டிய ஒரு காரியம், இருளான நேரத்திலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், அவருடைய உண்மை. His faithfulness is so great. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னை நடத்தி வந்தீர். நன்மை இல்லாத சூழ்நிலையிலும், என்னை எல்லாரும் வெறுத்து தள்ளின நிலையிலும் என் மேல் உம்முடைய கரத்தை வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறப்பா. என் தேவைகளை விட, எனக்கு இருக்க வேண்டிய ஆண்டவரே நன்மைகளை விட நீர் என் வாழ்க்கையில மிகவும் விலையேற பெற்றவராக நீர் என் வாழ்க்கையில் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னை காத்து வந்தவரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அன்பாக என்னை மீட்டி இதுவரையிலும் காத்து வந்தே, என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். அன்பாக என்னை மீட்டி இதுவரையிலும் காத்து வந்தே, என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் பாவ பாரமெல்லாம் தம் தோளில் சுமந்து கொண்டு எனக்காய் குருசில் மரித்த என் இயேசு நல்லவரே. சொல்லுவோம் எல்லாரும், என் பாவ பாரமெல்லாம் தன்
சுமந்து கொண்டு எனக்காய் குருசில் மாறித்த என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவரே. சொல்லுவோம், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவரே, என் இயேசு நல்லவரே. அன்பாக அன்பாக என்னை மீட்டி இதுவரையிலும் தாங்கி வந்தீ, என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்று போதுமானவர், என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்று போதுமானவர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை நிறுத்துவார், காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என்னை சுமந்து தப்புவித்து ஏந்தி அவர் நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தின்படி தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 126வது சங்கீதம் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜபங்கள், எத்தனையோ வேண்டுதல்களை நாம் செய்து இந்த ஆண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கண்ணீரோடு விதைத்திருக்கிறோம், கம்பீரத்தோடு அறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, செவிகளில் அது கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவரை போல ஒரு தேவன் இல்லை.
அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து அவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். பழைய பாடல்ல ஒரு பாடல், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா. அவரை நல்ல இன்பமா பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடினில் சிக்கி நான் உழன்றே, தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடினில் சிக்கி நான் உழன்றே, தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உணர்ந்து சொல்லுவோமா எல்லாரும்? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை உமக்கே இனினார். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தர் நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும்.
மூலங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நம்மை நடத்த, நம்மை நேசிக்க, நம்மை காப்பாற்ற அவரே நமக்கு பிரதானமானவராக, அவரே நம்மை சுமக்கிறவராக, தாங்குகிறவராக, தப்புவிக்கிறவராக, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளுக்கு நேராக நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வார்த்தை வல்லமை, உம்முடைய வார்த்தை ஜீவன். உம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தொட, உருவாக்க, அவர்களை வடிவமைக்க வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பும், நோக்கத்தை நிறைவேற்றும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும், இடைப்படும். உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவருடைய ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்பெத்தேல் ஏஜிசா தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கொடுத்து வருகிறோம். எல்லா வல்ல பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் ஆண்டவரை துதித்திருக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரித்திருக்கிறோம். இப்பொழுதும் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக நாம் அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த வருட கடைசிக்குள்ளாக ஆண்டவர் நீங்கள் விரும்புகிறது போல, நீங்கள் ஜெபிக்கிறது போல அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தந்தருளுவார். வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் பயந்து போய்விடாதபடி கர்த்தர் மேல் அதிக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் மிகுந்த பலனையும் பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கிருபையையும் அதிகமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு புஸ்தகம் 802வது பக்கம். தயவு செய்து உங்கள் கையில் வேதாகம் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாடின் புஸ்தகம் 802வது பக்கம். அங்கே உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தினுடைய முதல் காரியம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று கர்த்தர் மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் ஒரு அருமையான புஸ்தகம். வருட கடைசியில் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம் என்றால் உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பிரியமான நல்ல மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான மணவாட்டி, கர்த்தருக்கு பிரியமான மணவாளன் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நல்ல மணவாளன். திருச்சபை விசுவாசிகள்
ஆண்டவருடைய பார்வையில் நல்ல மணவாட்டி என்று தான் நாம் இந்த வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் பல விதங்களில் மணவாட்டியை தேவன் வர்ணித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு வர்ணனை என்ன என்று கேட்டால், ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் புறாவே என்று சொல்லுகிறார். பறவைகளிலேயே மிக பரிசுத்தமான பறவை புறா என்பதில் சந்தேகமில்லை. இந்த புறா என்று சொல்லும் பொழுது இது சுத்தமான பறவை. புறா என்றாலே சுத்தமான பறவை. அந்த நாட்களில் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது பலிகளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப ஏழ்மையான ஒரு பலி உண்டானால் அது இந்த புறா தான். ஏழைகளின் பறவை என்று கூட நாம் இதை சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த புறாவை குறித்து ஆண்டவர் அங்கங்கே எழுதி வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த புறாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நோவாவுடைய பேழையில் இருந்த புறா. இந்த புறா என்ன செய்தது? தண்ணீர் ஜலம் அங்கே நின்று போனது, ஜலம் வடிந்து போனது என்பதை நோவாவுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒரு நல்ல செய்தியை நோவாவுக்கு கொண்டு வந்தது இந்த புறா தான். நோவாவுடைய இருதயம் படபடத்தது. பேழைக்குள் இருக்கிறவர்கள் எப்படி வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த போது இந்த பறவையினுடைய உதவி நோவாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது. நோவாவுக்கு பூமியினுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொடுத்தது இந்த புறா தான். உத்தமமான விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிற ஒரு பறவை புறா என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மணவாட்டி ஒரு உத்தமமான மணவாட்டிக்கு ஒப்பனையாய் பேசுகிறதுக்கு ஒரு காரியம் உண்டானால் அது புறா என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மணவாட்டியினுடைய கண்களுக்கு ஒப்பனையாக வர்ணிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் உண்டானால் அது புறா என்று நாம் இங்கே பார்க்கிறோம். புறாவுக்கு முக்கியமான இடம் உண்டு. அது கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. புறா கண்மலையின் வெடிப்பில் தான் தங்கும். கண்மலையின் வெடிப்பு என்பது நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களை இது குறிக்கும். ஆகவே இந்த புறா என்பது பலதரப்பட்ட நிலைமையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது மேன்மையாக மகத்துவமாக இது சத்தியத்துக்குரிய நிலைமையில் மணவாட்டியோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய நிலைமையில் ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற பறவைகளிலே இது ஒரு உன்னதமான பறவை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இதைத்தான் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று ஆண்டவர் வர்ணிக்கிறார். இந்த புறாவை குறித்து ஒரு 3 காரியங்களை இரத்தன சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புறா என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி புறாவுக்கு ஒப்பானவள். இதை நீங்கள் மனசில் வச்சு இந்த பிரசங்கத்தை கேட்கணும். நம்முடைய மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி புறாவினுடைய தன்மை உடையவள். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. புறாவுக்கு ஒப்பனையாக மணவாட்டியை கர்த்தர் பேசுகிறார். தனக்கு பிரியமான மணவாட்டியை, தான் நேசிக்கிற மணவாட்டியை, இந்த மணவாட்டியின் மேல் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மேன்மை என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லுகிறார். புறா என்று சொன்னால் அது திருச்சபையை குறிக்கும்.
அது திருச்சபையில் உள்ள பரிசுத்தவான்களை அது குறிக்கும். ஆகவே தான் ஆண்டவர் மணவாளியே மணவாட்டியே என்று அழைக்கிற ஆண்டவர் என் புறாவே என்று கர்த்தர் அழைக்கிறார். இந்த புறாவை குறித்து 3 காரியங்களை, ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, புறா என்று சொல்லும் பொழுது இது வெண்மையான ஒரு பறவை. இதை நீங்கள் மனதில் வைக்கணும். வெண்மையான ஒரு பறவை தான் இந்த புறா. வெண்மை என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். பரிசுத்தம் என்பது ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமானது. மணவாட்டி மிகுந்த பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தருக்கென்று முற்றிலுமாக வேர் பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று ஒரு நல்ல பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கென்று வேர் பிரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கென்று முற்றிலுமாக வேர் பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கென்றே வாழ்கிற உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பரிசுத்தமான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்மைக்கு அடையாளமாக நாம் இங்கே அதை பார்க்கிறோம். மத்தேயு 5:8 நாம் படிக்கும்போது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே ஒரு சுத்தம். அதனால தான் புறா என்று சொன்னால் வெண்மையானது. இந்த வெண்மையான புறா எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? பரிசுத்தத்திற்கு, வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 3:13 நாம் படிக்கிறோம், நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:14 நாம் படிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாயிருப்பதாக பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்கள் என்று எபிரேயர் 12:14 நாம் அப்படி படிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 தேவன் முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களை அசுத்தப்படுத்தி கொள்ளாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தத்தை ரொம்ப பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் கரைப்பட்டு போகாதபடி, எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அசுத்தமுள்ளவர்களாய் காணப்படாதபடி கர்த்தருக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு நீங்கள் அவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போதெல்லாம், அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் போதெல்லாம், அவரிடத்தில் வந்து நீங்கள் முழங்கால் படியிடும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை தேவன் காண விரும்புகிறார். அதுதான் முக்கியம். வெண்மையான பறவை புறா என்பது ஒரு பூர்ண வெண்மையான ஒரு பறவை. வெள்ளை வெளேறுன்னு அந்த பறவை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அது ரெக்கைகளை அடித்து அது பறக்கும் பொழுது, அது பறந்து கீழே வந்து இறங்கும் பொழுது, அதனுடைய தன்மையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே அந்த பறவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் வெண்மையான பறவை என்பதை மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, உன்னுடைய பேச்சில், உன்னுடைய நடக்கையில், உன்னுடைய உடுத்தையில், எல்லா காரியங்களிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் காத்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே
என்று உங்களை அழைக்கிற அந்த சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உன்னதமான அந்த சத்தம், என் புறாவே என்று தேவன் ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு உங்களை ஒரு கம்பீர துணியோடு உங்களை கூப்பிடுகிற அந்த சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் உன்னதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். வருகிற வருடம் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். பல திட்டங்கள், தீர்மானங்கள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் வெண்மையை, உங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி மிக கவனமாயிருங்கள். பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இரண்டாவது, இந்த புறாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், வேகமாக பறக்கிற பறவை. இது ரொம்ப வேகமாக பறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக பறக்கிற பறவையில் இந்த புறாக்கள் இனங்களை சேர்த்து பார்க்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையை பார்த்து என் புறாவே என்று சொல்லும்போது ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், வேகமாய் பறக்கிற பறவை இந்த புறா என்பதை மனதில் வையுங்க. நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரத்த பாசங்கள், உறவு முறைகள், மாமிசத்தினால் வருகிற இச்சைகள், உலக சிநேகங்கள் நம்மை இழுத்து கொள்ளும். சில நேரங்களில் நீங்கள் கவனமாக வேதத்தை வாசித்து நீங்கள் ஜெபித்து கர்த்தர் பக்கம் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இரத்த பாசங்கள் உங்களை தவறான முறைகளிலே உங்களை கொண்டு போய்விடக்கூடும். என்னுடைய உறவு, என்னுடைய நெருங்கின உறவு, என் இரத்த சம்பந்தமான உறவு என்று சொல்லி நீங்கள் அதில் விழுந்து விடக்கூடும். நீங்கள் சில நேரங்களில் மாமிச இச்சைகளுக்கு அடிமையாய் போகக்கூடும். உலக சிநேகம், உலக சிநேகத்தை அதிகமாய் நீங்கள் நேசித்து அதனாலே நீங்கள் இழுக்கப்படக்கூடும். ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு, மாமிச இச்சைகளுக்கு, உலக சிநேகங்களுக்கு இடம் கொடாதபடி மிக கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே உங்களை பாதுகாத்து கொண்டு நீங்கள் அவைகளிலிருந்து வேகமாய் நீங்கள் பறந்து செல்ல வேண்டும். அந்த இடத்தை விட்டு நீங்கள் தூரமாய் போய்விட வேண்டும். சங்கீதம் 1 நாம் படிக்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நாம் உட்காருகிற விஷயம், எழுந்திருக்கிற விஷயம், இப்படி சங்கீதம் 1:1 நாம் படிக்கிறது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் நீங்கள் பறந்து செல்ல வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய வெண்மையை நீங்கள் இழந்து போவீர்கள். உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போகக்கூடும். நீங்கள் வேகமாய் அந்த இடத்தை விட்டு நீங்கள் பறந்து போக வேண்டும். புறா என்பது வேகமாய் பறந்து போகக்கூடியது. அது வேகமாக பறந்து தன் மணவாளனை நோக்கி பறந்து போகும். கண்மலையை நோக்கி அது பறந்து போகும். கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி, தேவனுடைய வசனத்தை நோக்கி, கர்த்தருடைய சத்தியத்தின் பேரிலே நாம் அதற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து தீவிரமாய் நாம் பறந்து போக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உபவாசிக்க வேண்டிய நாட்களில் உபவாசித்து, ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே ஜெபித்து, நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான அசுசங்களுக்கு, அருவருப்புகளுக்கு விலகி நாம் பறந்து கர்த்தரிடத்திலே நாம் செல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்றார் பவுல். பவுல் சொல்லுகிறார், பந்தய பொருளை நான் பெறுவதற்கு லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு ஆசை இருக்கணும். கோயிலுக்கு போகணுன்னா ஒரு ஆசை இருக்கணும். காணிக்கை கொடுக்கணும்னா ஒரு ஆசை இருக்கணும். ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசை இருக்கணும். ஆசை இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது.
ஆசைப்பட்டு தான் ஒரு உணவை சாப்பிட்றோம், ஆசைப்பட்டு தான் நல்ல துணிமணி எடுக்கிறோம், ஆசைப்பட்டு தான் எல்லாமே நம்ம செய்கிறோம். அது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு ஒரு உள்ளான ஆசை இருக்கணும். ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசை, வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் ஆசையா விருப்பத்தோடு உள்ளான அந்த ஆசையை வச்சு தான் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வருகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும்போது அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வருவாங்க. இது இயற்கை. ஏன் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவங்களே நமக்கு சத்துருவாக மாறுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட நமக்கு சத்துருவாக மாறுவாங்க. நம்மளோட வழக்காடுவாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, நமக்கு போராட்டம் பண்ணுவாங்க. உன் வீட்டார் உனக்கு சத்துருவா எழும்புவாங்க, அயலகத்தார் உனக்கு சத்துருவா எழும்புவாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் உலக சிநேகம் உனக்கு சத்துருவா எழும்பும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விலகி நீங்கள் பறந்து போகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி பறந்து போகணும்? வேகமாக பறந்து போகணும்னு சொல்கிறார். அதைத்தான் நம்ம சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 6-8 வரைக்கும் நாம் பார்க்குறோம். எப்படி பறந்து போகணும்னு சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் இறகுகள் இருந்தால் நான் பறந்து போயிருப்பேன். அவர் சொல்றார் பாருங்க, நான் இந்த இடத்த விட்டு நான் பறந்து போயிடணும் அப்படிங்கிறார். எனக்கு இது என் ஆண்டவரோடு நான் அதிகமாக கனி கொடுப்பதற்கு, ஆண்டவருக்கென்று நான் வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக நான் சாட்சியாக இருக்கிறதற்கு, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறதற்கு, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை விட்டு, இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களை விட்டு, இப்படிப்பட்ட சத்துருக்களை விட்டு, இப்படிப்பட்ட ஆசாபாசங்களை விட்டு, இச்சையை விட்டு, இப்படிப்பட்டதான பிசாசினுடைய கிரியைகளை விட்டு நான் பறந்து போய், எனக்கு அந்த புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய்விடுவேன் என்று சங்கீதக்காரன் 55ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே 55:7 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒண்ணுமே கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, எல்லாம் வேணும்னு சொல்லி நான் இப்படி மாட்டிக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் போதும். வனாந்தரமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு இப்படி ஒரு மேன்மை இல்லை, மகத்துவம் இல்லை என்ற நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, நான் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களோடு, அக்கிரமக்காரர்களோடு, சத்துருக்களோடு, எனக்கு விரோதமாக எழும்பவர்களோடு, மாமிச பிரியர்களோடு நான் சேர்ந்திருக்க மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறான். தாவீது 55ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறார், பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொல்லுவேன் என்கிறார். பெரிய பெரிய புயல், பெரிய பெரிய காற்றுகள் நமக்கு விரோதமாக வரும். ஆனால் நாம் அதை விட்டு, அந்த பெரிய பெரிய காற்றும் புசலும் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது அதை விட்டு பறந்து நாம் ஆண்டவரிடத்தில் போய்விட வேண்டும். கர்த்தர் இருக்கிற திசைக்கு நேராக நாம் பறக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக நாம் பறந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் பறந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய அந்த உன்னதமான வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நாம் பறந்து செல்ல வேண்டும். இந்த 55ஆம் சங்கீதம் 6-8 வரைக்கும் குறித்து வச்சுக்கிடுங்க. நல்லா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள் அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா பாருங்க. அதை நீங்கள் எடுத்து நல்லா பாருங்க. கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு வந்த அந்த பெரும் காற்று, கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு விரோதமாய் வந்த புசல் காற்று, உங்களுக்கு எதிரியாய் வந்த காரியங்கள், உங்களுக்கு எதிரிட்டு வந்த காரியங்கள்
இவைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர பறக்க செய்திருக்கிறார். நீங்கள் வேகமாய் பறந்து போவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். எத்தனை ஆபத்துகளுக்கு, எத்தனை விபத்துகளுக்கு, எத்தனை வைரஸ் நோய், இந்த பயங்கரமான இந்த வைரஸ் நோய்க்கு ஆண்டவர் நீங்கள் பறந்து தப்பிப்பதற்கு, நீங்கள் பறந்து வேகமாய் செல்வதற்கு, இந்த வைரஸ் நோயிலிருந்து உங்களை தேவன் பாதுகாப்பதற்கு தேவன் துரிதமாக உங்களை பறக்கும்படி செய்திருக்கிறார். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு தேவன் துரிதமாக உங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு பெரிய ஆபத்துகள், சூறாவளிகள் வந்திருக்கும். ஆண்டவர் நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஆஸ்பத்திரியை விட்டு எவ்வளோ சீக்கிரமாக உங்களை கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டார். மறுபடியும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வருவேன், தேவனை ஆராதிப்பேன், தேவனை மகிமைப்படுத்துவேன் நீங்கள் நினச்சிருக்க முடியாது. கர்த்தர் இப்படிப்பட்ட பயங்கரமான இக்கட்டுகள், சூழ்நிலைகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து தப்புவித்து பறந்து போகிற, வேகமாய் பறந்து போகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த அனுபவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய பார்வையில் நல்ல மனவாட்டியாய் இருப்பதினால் நல்ல மணவாளன் உங்களை நல்ல மனவாட்டியாய் வைக்கிறார். அப்போ உங்களை ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. முதல்ல சொன்னேன், என் புறான்னு சொன்னா பரிசுத்தமானது. ரெண்டாவது, அது வேகமாக பறந்து போகிறது, வேகமாக பறந்து போயிடும். எது ஆகாத இடம், எந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, அது துரிதமாக போயிடும், அந்த இடத்த விட்டு போயிடும். ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத சண்டைகள், முறுமுறுப்புகள், எதிர்வாதங்கள், பிடிவிதைவாதங்கள், முரட்டுத்தனங்கள், இவைகளின் நடுவில் அது இல்லாமல் அது தீவிரித்து பறந்து போய்விடும். மூன்றாவது, விட்டு கொடுக்கிற பறவை. இந்த புறாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது விட்டு கொடுக்கிற சுபாவம் இந்த பறவைக்கு தான் இருக்கு. விட்டு கொடுத்து போகிற ஒரு சுபாவம் இந்த புறாவுக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனால தான் ஆண்டவர் என் மனவாட்டியே அப்படின்னு சொல்லுகிறார். புறாவுக்கு நீங்கள் அந்த தானியத்தை போடும்போது, புறாவுக்குன்னு நீங்கள் தானியத்தை நீங்கள் போட்டிங்கன்னா சுத்தமான தானியத்தை தான் சாப்பிடும், அசுத்தமான தானியத்தெல்லாம் சாப்பிடாது. சுத்தமான தானியத்தை அது சாப்பிடும்போது வேறு பறவைகள் வந்து அதனுடைய தானியத்தை எடுக்கும்போது அது வீறிட்டு பாய்ந்து அவைகளை விரட்டி அடிக்காது. ஐயோ நமக்குன்னு போட்டிருக்கிற இந்த தானியத்தை இந்த பறவைகள் எடுக்குதே அப்படின்னு அது நினைக்காது. அதோடு சேர்ந்து சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் தன் தானியத்தை அதுங்க எடுத்துக்கிட்டாலும் விட்டு கொடுக்குற நல்ல ஒரு சுபாவம் அந்த பறவைக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க பாருங்க, சபையில உத்தமமான விசுவாசிங்க யார் தெரியுமா? விட்டு கொடுக்கிறவங்க, விட்டு கொடுத்து போவாங்க. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போக மாட்டாங்க. முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு, எதிர்த்து நின்றுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, இது எனக்கு சொந்தம், இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வெகண்டவாதம் பண்ணிக்கிட்டு, போர்க்கொடி தூக்கிக்கிட்டு, மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு யுத்தங்களை நடத்துகிறவர்கள் அல்ல. விட்டு கொடுக்கிற நல்ல சுபாவம் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் விட்டு கொடுத்து போகணும். ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் சொல்றாரு, நீ கிழக்க, நீ மேற்க போனாலும் போ, கிழக்க போனாலும் போ, நீ எதெல்லாம் உனக்கு பிரியமா இருக்குதோ அதெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். ஆபிரகாம் விட்டு கொடுத்து கெட்டா போனாரு இல்லையே. விட்டு கொடுக்கிற சுபாவம் ஆபிரகாமுக்கு இருந்தது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சில நேரம் அநியாயமா உனக்குள்ளதெல்லாம் புடுங்குவாங்க சில பேர். உனக்குன்னு இருக்கிறத சிலதை போராட்டம் பண்ணி அது இதையும் சொல்லி உன்னை வேதனைப்படுத்தி உன் கையில் கடவுள் பார்த்து கொடுத்ததெல்லாம் அவன் பிடுங்குவான். உன்னை அதிலிருந்து உன்னை பிடுங்கி எடுத்து உன்னை ஒரு நிர்விசாரியா நிற்க வைப்பான்.
உன்னை வேதனைப்படுத்துவான். உனக்குன்னு உள்ளதெல்லாம் மற்றவங்க அது இதையும் சொல்லி அதெல்லாம் பிடுங்கிடுவாங்க. உனக்குன்னு இருக்கிற அந்தஸ்து, உனக்குன்னு இருக்கிற மேன்மை, உனக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதங்களை கூட அவங்க பிடுங்கிடுவாங்க. ஈசாக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு துறவா வெட்டுறாரு. ஒவ்வொரு துறவையும் வெட்டும் பொழுது எதிரிகள் என்ன செய்யறாங்க? இது எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம்னு சொல்லி அந்த கிணறெல்லாம் அவங்க பிடுங்குறாங்க. ஈசாக்கு அவர்களோடு மல்யுத்தம் பண்ணலை, பிரச்சனை பண்ணலை, அடுத்தடுத்த கிணறை நோண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கார். ஆனால் கடைசியா அவங்க எல்லாம் எதிரிகள்லாம் திரும்பி வந்து சொன்னாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஆகவே இந்த கிணறு உனக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க. நமக்கு சொந்தமானதை கூட அவங்க பிடுங்குவாங்க. நம்மளை நடுத்தருவில் நிற்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம், அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர். அவங்க அந்த கண்மூடித்தனமாக சத்தியத்தின்படியெல்லாம் செய்யாமல் தான் இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்வாங்க. ஆனால் நியாயத்தீர்ப்பில் மாட்டிக்குவாங்க. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்பொழுது அவர்களெல்லாம் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். உனக்குன்னு உண்டாயிருக்கிற வைகளை அவங்க பிடுங்குவாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து அதுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு படிங்க. உன்னோடு வழக்காடும்படி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவன் இருந்தால் அதை நீ சந்தோஷமா விட்டுடுப்பாங்கிறாரு ஆண்டவர். உன் வஸ்திரத்தை வந்து அவன் எடுப்பான், நீ அதை விட்டு கொடு அப்படிங்கிறாரு ஆண்டவர். உன் வஸ்திரத்தை எடுக்கிறானா விட்டு கொடுத்துரு, சந்தோஷமா விட்டு கொடு. அதனால நீ ஒன்றும் வீணா போக மாட்ட. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் எது இல்லை, இன்னும் எத்தனையோ காரியங்களில் ஒன்று ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதே கொலோசியர் 6:7 சொல்லுது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடாமல் எவ்விதத்தினாலும் அது குற்றம் உள்ளது. நீங்கள் வழக்காடக்கூடாது. ஒருத்தரோடு ஒருத்தர் வழக்காடி நான் தான் பரிசுத்தவான், நீ தான் பரிசுத்தவான், நான் அப்படி நீ இப்படி, நீ சரியில்லை நான் சரியில்லை, நான் உன்னை நியாயம் திருக்கிறேன், உன்னை நான் பிடிச்சி கீழே தள்ளுறேன், உனக்கு உள்ளதெல்லாம் நான் பறிப்பேன்னு சொல்லி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெகண்டவாதம் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்புவார்கள். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த அநியாயத்தை சகிச்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கொலோசியர் 6:7 நீங்கள் படிங்க, எவ்வளோ அருமையான வசனம் அது பாருங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்கு உண்டாகாமல் எவ்விதத்திலும் குற்றமில்லாதபடி நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஏன் நஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இது அநியாயம்தான், இது ஒரு பெரிய அநியாயம். ஆனால் அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும், இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கணும். கர்த்தருடைய பார்வையில் அது உத்தமமாக இருக்கும். 4வது இந்த புறாவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது முக்கியமானது பள்ளத்தாக்கில் தங்குகிற புறா. இந்த புறாவினுடைய தன்மை என்ன? பள்ளத்தாக்கில் போய் தங்கிரும். ஆனால் இந்த புறா எங்கே தான் இருக்கணும்? கண்மலையில் தான் இருக்கணும். ஆனால் இது பள்ளத்தாக்குக்கு போயிடும். இது உலக பிரகாரமாக இருக்கிற விசுவாசிங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எப்பொழுதுமே இந்த பூமிக்குரியதையும் பூமிக்குரிய ஆசா பாசங்களையும் பூமிக்குரிய தன்மைகளையும் இந்த பூமியே தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதனால் புறாக்களில் சில புறாக்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பள்ளத்தாக்குக்கு போயிடும். அது எப்போ கண்மலைக்கு வரும் தெரியுமா? 4வது புறாவினுடைய தன்மை என்ன? சில புறாக்கள் பள்ளத்தாக்குக்கு போயிடும். பள்ளத்தாக்குங்கிறது உலகத்தோடு உலகமா, உலக சிநேகம், உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாரம்பரியங்கள், உலகத்தில் வருகிற கேடுபாடுகள், இவைகளை நம்பி ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டது மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே உலகம் உலகம் உலகம்னு உலகத்திலேயே அதனுடைய நாட்டம் இருக்கும். அது கண்மலைக்கு வராது. கண்மலையின் வெடிப்பில் தங்குகிற என் புறாவேன்னு தான் கர்த்தர் சொல்றாரே தவிர பள்ளத்தாக்கில் இருக்கிற புறாவேன்னு அவர் சொல்லலை. ஆனால் இது ஏன் பள்ளத்தாக்கை நம்பி போகுது அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கர்த்தருடைய பலத்த கரத்தினால் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் அவங்க இருதயம் எகிப்தில் தான் இருந்துச்சு. அதனால தான் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க. ஆண்டவருடைய அந்த உன்னதமான அந்த அழைப்பு, தேவனுடைய அந்த மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய கிருபையை மறந்தாங்க.
சில புறாக்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கண்மலை தேடி போகாது, அது பள்ளத்தாக்க தான் தேடி போகும். அதுக்கு அதுதான் பிடிக்கும். சினிமா, டிராமா, சிற்றின்பங்கள், இச்சைகள், உலக கவர்ச்சிகள், உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் அது தேடி போகும். ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு, பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்லிட்டு செய்யறதெல்லாம் மாமிசத்துக்குரிய காரியம், செய்யறதெல்லாம் அநியாயம், செய்யறதெல்லாம் அக்கிரமம், மனசாட்சிக்கு ஒவ்வாத காரியங்களை அது செய்யும். அதனாலதான் அது பள்ளத்தாக்கை தேடி போகிற புறாக்கள் என்று நான் சொல்லுகிறேன். பள்ளத்தாக்கு நினைச்சு அது அழுகும். ஐயோ, அது எனக்கு கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது வேணுமே, இது வேணுமே, அது வேணுமே, இப்படி உலகத்துக்குரிய காரியங்களே எண்ணி 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 பள்ளத்தாக்கை தேடி போகிற புறாக்கள். அது எப்ப கண்மலைக்கு வரும் தெரியுமா? ஆபத்து வரும்போது, போராட்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது, யாருமே எனக்கு துணை இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கங்கிற நிலைமை வரும்போது தான் அந்த கண்மலைக்கு அது வரும். அது வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கில் தான் அது இருக்கும். அதனுடைய இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்காது, அது எகிப்து பக்கம் திரும்பி போயிருக்கும். நாலாவது நான் சொல்லுகிற இந்த புறாவினுடைய தன்மை என்னன்னு கேட்டா, பள்ளத்தாக்கை தேடி போகிற புறாக்கள், கண்மலையை தேடி போகிற புறாக்கள் அல்ல. இன்னைக்கு சில பரிசுத்தவான்கள் ஒரு நேரத்தில் அனலா அக்கினியா இருந்தவங்க, இன்னைக்கு அனலும் போச்சு, அக்கினியும் போச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சவங்க, அதிகாலை எழும்பி 3 மணிக்கெல்லாம் ஜெபிச்சவங்க, கர்த்தருக்காக ஒரு வைராக்கியத்தோடு நின்னவங்க எல்லாம் அனல் இல்ல, குளிர் இல்லாம வெது வெதுப்பா உலகம் உலகம் உலகம், உலக சிற்றின்பம், உலக ஆசபாசம், உலகத்தினுடைய காரியங்களை நம்பி 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 ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, உபவாசத்தை விட்டு, ஆராதனையை விட்டு இன்னைக்கு பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறாங்க. அதனால தான் உணவு இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, கையில் நல்ல பணம் இல்லை, அவங்க ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் என்ன இவங்க ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, இவங்க சபைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, பசியாக கிடக்குறாங்க, பட்டினியாக கிடக்குறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் ஒரு சாட்சியாக இல்லைன்னு சொல்லி பார்த்தா, இது பள்ளத்தாக்குக்கு போகிற புறாக்கள். பள்ளத்தாக்க தான் இது விரும்பும், இது கண்மலையை விரும்பாது. இவங்களுடைய எண்ணம் எல்லாம், இவங்களுடைய நோக்கம் எல்லாம், இவங்களுடைய திட்டம் எல்லாம் இந்த ஆசாபாசம், இந்த இச்சை, இந்த சிற்றின்பம், இந்த உலக கவர்ச்சி, உலகத்தின் மயக்கம் இவர்களை போட்டு அலக்களிக்கும். இந்த பள்ளத்தாக்கை விட்டு இது எப்போ வெளியில் வரும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சில சிச்சைகளை அனுப்பும் பொழுது, சில கஷ்டங்கள் அவங்களுக்கு வரும்போது தான் அந்த உன்னதமான கடவுளை அவங்க நினைப்பாங்க, உன்னதமான அந்த கண்மலை அவங்க நினைப்பாங்க, அந்த சிகரத்தை அவங்க நினைப்பாங்க. அது வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கு தான் அவங்களுக்கு, பள்ளத்தாக்கில் தான் கிடப்பாங்க, பள்ளத்தாக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் துன்பங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது தான் கண்மலையை நோக்கி தீவிரித்து பறந்து அந்த கண்மலைக்கு வருவார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னத பாட்டு 2:14 சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று மணவாட்டி அழைக்கிறார். 4 காரியத்தை உங்களுக்கு முன்னே நான் சொன்னேன். முதலாவது, புறா என்பது வெண்மையானது, வெள்ளை வெளேறுன்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த புறா, வெண்மையான புறா. 2வது, வேகமா பறக்கிற புறா. இது வேகமா பறக்கும், பறந்து போகும்போது சட்டைகள் அடிச்சு வேகமா போகும். அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். 3வது, இந்த பறவை விட்டு கொடுக்கும். இதுக்கு தானியத்தை கொண்டு போய் போட்டீங்கன்னா, இது ஏன் தானியம், நீங்க ஏன் இது எடுக்கிறீங்கன்னு சொல்லாது, இது விட்டு கொடுத்துரும். வழக்காடுறவங்க, போராடுறவங்க, பிரச்சனை பண்றவங்கள எதிர்த்து நிற்காது, சாதுவா அமைதியா பொறுமையா விட்டு கொடுத்துரும். விட்டு கொடுத்து போகிற பறவை. விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். லோத்து தன் சுய இச்சையின்படி அவன் தனக்கானதை தேடினான்,
ஆபிரகாமின் சரித்திரம் இன்றைய வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டு கொடுக்கிற பறவை. புறா விட்டு கொடுக்கும். 4வது, இந்த புறாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது, இது பள்ளத்தாக்குக்கு போகிற பறவை. எல்லா புறாக்களும் பள்ளத்தாக்குக்கு போகாது. சில புறாக்கள் தான் பள்ளத்தாக்குக்கு போகும். ஆனால் பெரும்பாலான புறாக்கள் கண்மலைக்கு தான் போகும். கண்மலையில் போய் தான் தங்கும். கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னு தேடிட்டு போகும். கடவுளுடைய வசனம் எங்கே சொல்லப்படுது, எங்கே தேவனுடைய ஆலயம் இருக்குது, எங்கே போனால் எனக்கு சமாதானம், எங்கே போனால் எனக்கு நிம்மதி, எங்கே போனால் எனக்கு விடுதலை, அங்கே தான் இந்த பறவை போகும். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த பறவை போகாது. அழியக்கூடிய இடத்துக்கு, சாவு நிறைஞ்ச இடத்துக்கு, பாவம் நிறைந்த இடத்துக்கு அதில் போகாது இந்த பறவை. ஆனால் சில புறாக்கள் பள்ளத்தாக்குக்கு தான் போகும். அதனால அது சீக்கிரம் அழிஞ்சிடும். அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் கண்மலைக்கு போகிற புறா இருக்குது பாருங்க, அது என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும், என்றென்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஒரு புறா என்பதை மறந்து போகாத. கர்த்தருடைய பார்வையில் நீ ஒரு புறா. கர்த்தர் உன்னை புறாவை போல தான் வைக்கிறார். ஆகவே நீ பலகணிக்கு தீவிரித்து பறக்கிற புறாவாக நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய பார்வையில் ஒரு புறா என்பதை மறந்துடாத. மணவாளனாக இயேசு கிறிஸ்து இந்த புறாவை தேடி வருகிறார். அவருடைய கையில் நீ அடைக்கலம் புகுவாய். அவர் உனக்கு கேடகமுமாய் சத்தியமாய் இருப்பார். கர்த்தர் உன்னை அரவணைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புறாவை போல எங்களை நீர் கர்த்தாவை மாற்றி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். புறாவினுடைய அந்த தன்மை எங்களுக்கு நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் உங்களுக்கு சொந்தமான புறாவாய் நீ மாற்றும் ஐயா. பள்ளத்தாக்குக்கு போகிற புறாக்கள் அல்லப்பா, கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களில் தங்குகிற புறாக்களாக எங்களை மாற்றும் ஐயா. பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அரவணைத்து ஆசீர்வதியும். வருகிற வருடம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். வருகிற வருடம் ஒரு திறந்த வாசலை வைப்பீராக. வருகிற வருடம் இந்த பிள்ளைகள் ஆமாண்டவர் அதிக சந்தோஷ சமாதானத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.